ஒரே டிக்கெட்டில் 2 நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பார்த்த திருப்தியை கொடுக்குது இந்த படத்தோட கதை. இன்டர்வல் வரைக்கும் ஒரு கேஸ், இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு கேஸ்னு 2 கொலை கேஸ் விசாரிக்கிறாங்க. அந்த 2 கொலை கேஸோட விசாரணையுமே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. நிறைய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ், குறிப்பாக மலையாள த்ரில்லர்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண படமாக உங்களுக்கு தெரியலாம், ஒரு சாதாரண அபோவ் ஆவரேஜ் படமாக உங்களுக்கு தெரியலாம். மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு தரமான என்டர்டெய்னராக இருக்கும். நம்ம ஊரில் தான் நல்ல படமே வரல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த நல்ல படத்துக்கு நேர்ந்த எது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் தொடர்ந்து பிரேமலு, பிரம்மயுகம், அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ்னு அடுத்தடுத்து நல்ல படங்களாக வந்ததால் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தும் கூட இந்த படம் கூட்டத்தோட கூட்டமாக காணாமல் போயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே மார்ச் 8ஆம் தேதி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இயக்குனர் டார்வின் குரியோகோஸ் டைரக்ஷனில் டொவினோ தாமஸ் நடிச்சிருக்கிற அன்வேஷிப்பின் கண்டேதும் மலையாள திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஆனந்த் நாராயணன் ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. படத்தோட ஆரம்பத்தில் காணாமல் போன ஒரு இளம் பெண்ணோட கேஸை இவர் விசாரிக்கிறாரு. தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலே காணாமல் போன அந்த இளம் பெண்ணோட கேஸில் நிறைய மர்மங்கள் இருக்குது. அது போக அந்த கேஸை விசாரிக்கும் போது ஊர் மக்களோட எதிர்ப்பும் ஹீரோவுக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி உண்மையான குற்றவாளி யாருன்னு ஆதாரங்களோட கண்டுபிடிச்சும் கூட ஹீரோவால் அந்த குற்றவாளிக்கு கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லை, இந்த கேஸால் ஹீரோவும் அவரோட டீமும் மொத்தமாக சஸ்பெண்டும் ஆயிடுறாங்க. இந்த சமயத்தில் ஹீரோவை கூப்பிட்டு சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாரு, நீயும் உன்னோட டீமும் இந்த கேஸுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளோ சின்சியரான ஒருத்தனும் எனக்கு தெரியும். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் என்னால் உனக்கு ஒரே ஒரு உதவி தான் பண்ண முடியும். 6 வருஷம் முன்னால் இதே மாதிரி காணாமல் போன ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கேஸ் ஒன்று இருக்குது. அந்த கேஸில் இது வரைக்கும் எத்தனையோ பேர் விசாரிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னால் போலீஸ், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், கிரைம் பேட்ச்னு நிறைய பேர் விசாரிச்சிட்டாங்க. ஆனால் யாராலையும் உண்மையான குற்றவாளி யாருன்னு இதுவரையும் கண்டுபிடிக்க முடியலை. ஒருவேளை நீயும் உன்னோட டீமும் இந்த கேஸை கிராக் பண்ணிட்டீங்க, குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற கெட்ட பேரும் நீங்கிடும், உங்களோட வேலையும் உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த கேஸை விசாரிக்கலாம், உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோட டீமும் அந்த கிராமத்துக்கு போய் இறங்கினா, அவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி 4 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க. 6 வருஷமாக போலீஸும் மற்ற டீமும் சேர்ந்து இந்த ஸ்ரீதேவி கொலை வழக்கில் நம்ம கிராம மக்கள் எல்லாம் போலீஸ் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோவும் அவரோட டீமும் அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, சரி வந்துட்டோம், இங்கேருந்து விசாரித்து பார்த்து நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இல்லை டைம் வேஸ்ட் பண்ணாமல் சும்மா பேருக்கு ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி 5 நாளைக்கு இருந்து இங்கே விசாரித்து பார்ப்போம். இதுக்கு முன்னால் இங்கே விசாரித்த போலீஸ், கிரைம் பிரான்ச், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் இவங்க யாருக்குமே கிடைக்காத ஏதாவது ஒரு நல்ல லீட் நமக்கு கிடைச்சா தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பேசி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த அன்வேஷிப்பின் கண்டேதும் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட கதை அண்ட் திரைக்கதை. ஒரே டிக்கெட்டில் 2 நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பார்த்த திருப்தியை கொடுக்குது இந்த படத்தோட கதை. இன்டர்வல் வரைக்கும் ஒரு கேஸ், இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு கேஸ்னு 2 கொலை கேஸ் விசாரிக்கிறாங்க. அந்த 2 கொலை கேஸோட விசாரணையுமே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க. கொலை யார் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த கொலை எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு தடயம் வேணும். தடயம் வேணும்னா அந்த இடத்துக்கு ஃபாரன்சிக் டீம் போகணும். ஆனால் இந்த இடத்துக்குள்ள யாருமே போக முடியாது, ஃபாரன்சிக் டீம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி முதல் பாதியில் ஒரு சூழ்நிலை வரும். அந்த சினாரியோவை ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த விஷயமாகட்டும், அந்த பொண்ணை யார் கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறத ட்விஸ்ட் ஆகட்டும், அதுக்கடுத்து வரக்கூடிய வேறு சில காட்சிகள்னு விறுவிறுப்பாகவே முதல் பாதியை கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஆஃப் அதை விட இன்னுமே பெட்டராக இருந்தது. ஸ்ரீதேவி யார், அவள் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக இருந்தா அப்படின்னு காட்டுறது, ஸ்ரீதேவியை யாரெல்லாம் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காட்டுறது, இதுக்கு முன்னால் விசாரித்த ஆஃபீஸர்ஸ் கூட பேசி ஏதாச்சும் ஒரு லீட் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறது, அதுக்கப்புறம் ஊர் மக்களோட எதிர்ப்புன்னு 2ஆம் பாதியிலையும் இந்த படத்தோட திரைக்கதையை சுவாரஸ்யமாகவே பண்ணியிருந்தாங்க. இன்டர்வலுக்கு முன்னால் அக்யூஸ்டை ஹீரோ துரத்திட்டு போகும்போது வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்லாம் மொத்தமாக எதிர்பார்க்காத ஒன்றா இருந்தது. அந்த சீனை படமாக்கின விதமும் சிறப்பாக இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் லேக்கா கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு லெட்டரை வச்சு ஹீரோ ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறது, எப்படியாச்சும் பிரசிடென்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபைல் எடுத்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது, கடைசியில் ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு பிளேன்னு வேறு சில காட்சிகளும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பொதுவாக இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்களில் கதைக்கு தேவை இருக்கோ இல்லையோ ஹீரோவோட ஃபேமிலி பேக்ரவுண்டை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வைப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி ஹீரோயின், லவ், பாட்டு அப்படின்லாம் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஒரே நேர்கோட்டில் கதையை பெருசாக எங்கேயுமே டிவைட் பண்ணாமல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கொண்டு போயிருக்காங்க. டெக்னிக்கலாகவும் இந்த படம் மிரட்டலாக இருந்தது. சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் நிறைய காட்சிகளில் அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. சந்தோஷ் நாராயண் தான் இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்தில் வரக்கூடிய சில காட்சிகளையும் செகண்ட் ஹாஃபில் சில முக்கியமான காட்சிகளையும் அந்த சீனையே எலிவேட் பண்ணுற அளவுக்கு தரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
அண்ட் இந்த படத்தோட அந்த 90 செட்டப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக தான் இருக்குது. ஆனாலும் ஆர்ட் டைரக்ஷன் டீம் அதை ரொம்ப ப்ராப்பராக பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் டொவினோ தாமஸ் ரொம்ப சப்டிலாக சூப்பராக பண்ணியிருக்காரு. சில காட்சிகள்லாம் ரொம்ப கூலாக மாசாக தெரிகிறாரு. உதாரணத்துக்கு செகண்ட் ஹாஃப் முழுக்க வேட்டி சட்டையில் போய் விசாரிக்கக்கூடிய அந்த காட்சிகளில் ஸ்ரீதேவியா நடிச்சிருக்கிற அர்த்தனா பினு முதல் கொலை கேஸில் விக்டிமா வரக்கூடிய பொண்ணு, அந்த பொண்ணை கொலை பண்ண ஆளு, கொலை பண்ணுறப்ப கூட இருக்கிற ஆளு. செகண்ட் ஹாஃப்ல வில்லேஜ் பிரசிடென்ட்டாக வரக்கூடிய பாபுராஜ், அதே ஊரில் ஊர் பெரிய மனுஷனாக வரக்கூடிய ஷம்மி திலகன், ஹீரோட டீமில் இன்னும் எத்தனை நாளைக்கு அரிசி வாங்கணும் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிற ஒருத்தர், அந்த கிராமத்தில் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய போலீஸாக வரக்கூடிய சாதிக், எஸ்பிஐ நடிச்சிருக்க சித்திக்னு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்களுக்கே உரிய சில கிளிஷேக்களும் இந்த படத்தில் இருக்கு. படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவோட உயரதிகாரியோட ஈகோ வச்சு வரக்கூடிய சில காட்சிகளை உதாரணமாக சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஹாஃப்லையும் சரி, முதல் பாதியிலையும் சரி, ஒரு சில சீன்ஸை பார்க்கும்போது இந்த சீன்ஸை இவ்வளோ ஸ்லோவாக கொண்டு போயிருக்கணுமா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சிடுறாங்க. அண்ட் நிறைய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ், குறிப்பாக மலையாள த்ரில்லர்ஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண படமாக உங்களுக்கு தெரியலாம், ஒரு சாதாரண அபோவ் ஆவரேஜ் படமாக உங்களுக்கு தெரியலாம். மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு தரமான என்டர்டெய்னராக இருக்கும். மொத்தத்தில் இந்த அன்வேஷிப்பின் கண்டேதும் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். நம்ம ஊரில் தான் நல்ல படமே வரல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் இந்த நல்ல படத்துக்கு நேர்ந்த எது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலையாளத்தில் தொடர்ந்து பிரேமலு, பிரம்மயுகம், அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ்னு அடுத்தடுத்து நல்ல படங்களாக வந்ததால் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தும் கூட இந்த படம் கூட்டத்தோட கூட்டமாக காணாமல் போயிடுச்சு. இந்த படத்தை நான் போன வாரம் வியாழக்கிழமை சென்னையில் ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன். அந்த ஷோ தான் வந்து சென்னையில் கடைசி ஷோ. அதுக்குள்ளே இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே மார்ச் 8ஆம் தேதி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த அன்வேஷிப்பின் கண்டேதும் படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய செயற்கைத்தனம். இது ஒரு சினிமா, இது நிஜம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த படம் பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. இந்த படத்தில் வரக்கூடிய சில கதாபாத்திரங்கள், அவங்க பேசுகிற வசனங்கள், ஒரு சில பேரோட நடிப்பு அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் அநியாயத்துக்கும் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. விஜய் நம்பியார் அவர்களோட கெரியரில் இதுக்கு முன்னால் அவர் எடுத்த டேவிட், சோலோ, நவரசால வர்ற எதிரி மாதிரி நம்மளோட பொறுமையை சோதிக்கக்கூடிய இன்னொரு படமாக தான் இது இருக்குது. இந்த படத்தோட பேர்லேயே இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கிரிஞ்சு காமெடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. இது ரொம்பவே அவசியமான ஒரு கதை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒரு படமாக, திரைக்கதையாக பெருசாக எங்கேயுமே சுவாரஸ்யமாக இல்லை. இந்த படத்தில் புதுசாக எதுவுமே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு உப்மா கதைக்கே 35-40 கோடி ரூபாய் செலவழிக்கிற மனசுலாம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸுக்கு மட்டும்தான் வரும். தெல்பத்ரி சிங் அப்படிங்கிற வடிவேல் காமெடி மாதிரி அவங்க இருக்கிற வரைக்கும் இன்னும் இந்த மாதிரி எத்தனை படங்கள் வேணால் எடுக்கலாம். இந்த படத்தால் நடந்த ஒரே ஒரு உருப்படியான விஷயம் என்னென்னா